நியூ இயர் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 5 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணேன். பீட்டர் இல்லாதனால மோர்மத்துல செஞ்சேன். ஆனா சீக்கிரமே பீட் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திட்டேன். 150 கிராம் பவுடர் சுகர், 150 கிராம் மைதா ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்திட்டேன். லம்ஸ் இல்லாம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் மிக்ஸ் ஆனதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அப்படியே 50 கிராம் கோகோ பவுடரில் 4 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டரில் சேர்த்திட்டேன். இப்போ கேக்கான பேட்டர் ரெடி ஆனதும் டின்னுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கிட்டேன். பேட்டர் ரெடி ஆகும் போதே அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. ப்ரீ ஹீட் ஆனதும் பேட்டர் உள்ள வச்சு 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆகிறதுக்குள்ள க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை 2 or 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண போர்ஷனில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமை பிளேஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்கோ சிப்ஸ் இல்லைனா சிரப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்த போர்ஷன் வச்சு ஃபுல்லா ஐசிங் பண்ணதும் ஹாஃப் சைட் ஐசிங்கும் ஹாஃப் சைட் சாக்லேட்டை கிரேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்.